குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறோமே. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலருக்கான டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கும். இதற்கான பேட்ச் 5 வந்து பார்த்தீங்கன்னா மே 1 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து தெரியும் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நடத்திடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதோட ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளுக்கு பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா பதிலடி தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காரு. அதாவது பகல்காம் தாக்குதலுக்காக பதிலடிக்காக வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளுமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பதிலடி என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அவருடைய பதவிகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக படித்து வச்சுக்கணும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி வந்து பார்த்திங்கன்னா அனில் சௌகான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவால், இராணுவ தலைமை தளபதி வந்து பார்த்திங்கன்னா உபேந்திர துவிவேதி, கடற்படை தலைமை தளபதி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தலைமை தளபதி வந்து அமர்பிரீத் சிங். ஓகேங்களா? பேரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவருடைய பேர், அதனால் PR கவாய்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் 52வது நீதிபதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் கண்ணாவுடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா மே 13 வந்து ஓய்வு பெற இருக்காரு. அதனால் அவருக்கு பதில் இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? இவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு டிசம்பர் 23 முடியுது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா 65 வயது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற இருக்குது. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய ஓய்வு பெறும் வயது வந்து 65. அதனால் அவருடைய பதவிக்காலம் வந்து டிசம்பர் 23 முடிய இருக்குது. அடுத்தது கட்டாய கடன் வசூலுக்கு தண்டனை உள்ளிட்ட 18 மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கடனை கட்டாயமாக வசூல் செய்தால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா உட்பட 18 மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா குரல் வாக்கெடுப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடன்களை கட்டாயமாக வசூல் செய்வோருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதாவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தரை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி பகுதிகளில் விளம்பர பேனர் வைக்க உரிமம் பெற வேண்டும். விதிகளை மீறுவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 25,000 அபராதம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து அந்த சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வெளிநாட்டில் உயிரிழக்கும் ஏழை தமிழர்களின் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வந்து பார்த்திங்கன்னா வகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அயலக தமிழர் நலத்துறை அமைச்சரான சாமு நாசர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அங்கன்வாடி குழந்தைகளின் உணவு பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்துச்சுன்னா தமிழக உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின் கீழ் 1.25 லட்சம் உரிமம் பெற்ற உணவு வணிகர்களும் 5.59 லட்சம் பதிவு பெற்ற உணவு வணிகர்களும் செயல்பட்டு வராங்க. மாநிலத்தில் 54,437 அங்கன்வாடி மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா 40,139 அதாவது 73% மட்டுமே உணவு தர நிர்ணய அமைப்பின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிறுவனங்கள் சட்டத்தின்படி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கிறது அவசியம். அவ்வாறு புதுப்பிக்காதவர்கள் வந்து மீண்டும் வணிகம் செய்ய முடியாது. 2023 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 56,149 பேர் பதிவு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயாளிகளுக்கு போதுமான சிகிச்சை வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய தேசிய சுகாதார இயக்ககம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 57 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்துக்கு 3 தவணைகளில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியது. இல்லை 10 அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்று டெலிகோபால்ட் இயந்திரங்களை வழங்கவும் 4 புதிய டெலிகோபால்ட் மையங்களை வழங்குவதற்கும் மையங்களை உருவாக்குவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகை வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் அரசு புற்றுநோய் மருத்துவமனைக்கு கோபால்ட் தெரப்பி யூனிட் வாங்க 3 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவல் உதவி ஆய்வாளர்கள் 245 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணம் மற்றும் பொதுப்புழக்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா காலனி அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஜென்ரலாக நம்ம தெருவு பேர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற அந்த காலனி அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா பொதுப்புழக்கத்திலேருந்து நீக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கொஸ்டின், செப்டம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா காவலர் தினமாக வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறாங்க.
மெட்ராஸ் மாவட்ட சட்டம் 1859ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது. இதை நினைவு கூறும் வகையில் வந்து பொது அமைதியை பாதுகாக்கும் காவலர்களை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிகழாண்டு புதியதாக வந்து பார்த்திங்கன்னா 3363 காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதில் நம்ம வேக்கண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த வேக்கண்ட் தான். அடுத்து காவலர் பணிக்கு நபர்களை தேர்வு செய்யும்போது பெண் காவலர்களை தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் முதலில் பணியமர்த்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை நுழைவு முறை மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பெண் காவலர்களை தமிழ்நாடு சிறப்பு காவலின் ஒவ்வொரு அணியிலும் நியமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, காவலர்களின் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் 2833 இரண்டாம் நிலை காவலர்கள், அதாவது ஆயுதப்படைக்கு 850 காவலர்களும், தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு 1983 காவலர்களும், அது மட்டும் இல்லாமல் சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துக்கு 180 பேரும், இரண்டாம் நிலை சிறை காவலர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 பேரும், இன்னும் மொத்தம் 3363 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூடுதலாக 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கிற வேக்கண்ட் இல்லாமல் அதாவது இன்ஸ்பெக்டர் வேக்கண்ட் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கவும் திறம்பட செயல்படவும் பொதுமக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில் 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் வந்து கூடுதலாக உருவாக்கப்படும். ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வியை நவீனமயமாக்குவதில் அரசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் செலுத்துறதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ இந்த எஜுகேஷனை பற்றி சொல்லிட்டு வரும்போது முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாரு. சென்னை ஐஐடி மாணவர்கள் இந்திய ரயில்வேயுடன் இணைந்து உருவாக்கியுள்ள உலகின் மிக நீளமான ஹைப்பர் லூப் சோதனை பாதை. ஓகேங்களா, அது வந்து சென்னை ஐஐடி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஹைப்பர் லூப் சோதனை பாதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா IISc பெங்களூருவில் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட நானோ தொழில்நுட்பம் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகள். இந்தியாவில் முதல் உள்நாட்டு MRI ஸ்கேன் இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மேம்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான அரசின் மொத்த செலவினம் கடந்த 2013-14 வெறும் 60,000 கோடி இருந்துச்சு. தற்போது 1.25 லட்சம் கோடி, அதாவது 2 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நாட்டில் ஏற்கனவே 10,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் வந்து செயல்பட்டு வருகின்றன. தொடக்க பள்ளிகள் கல்வி காலத்திலேயே வந்து குழந்தைகளுக்கு போதிய பயிற்சி அளிக்கும் வகையில் கூடுதலாக 50,000 ஆய்வகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது மே 29 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணிக்கும் சுபான்ஷி சுக்லா. ஓகேங்களா, இவர் யார் அப்படின்னா இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக இருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய ஆக்சிம் விண்வெளி நிலையத்தினுடைய 4வது விண்வெளி திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி ஆய்வு மையத்தில் வந்து சுக்லா அந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. ஆக்சிம் விண்வெளி நிலையம் வெளியிட்ட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்லாவுடன் சேர்ந்து போலந்து நாட்டைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கின்ஸ் அவரும் ஹங்கேரியாவினுடைய திபோர் கபு ஆகியோரும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க விண்வெளி வீரரான பெக்கி விட்சன் தலைமையிலான இந்த விண்வெளி பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலத்தில் பயணம் மேற்கொள்ளும் இந்த ஆக்ஸ்-4 அப்படின்ற குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 14 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருக்கிறாங்க. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்துக்கு தேர்வான வீரர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபான்ஷி சுக்லா. இவர் ட்ரைனிங்காக அமெரிக்காவில் இருக்கிற அந்த டீமோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு சென்று அங்கே எப்படி தங்குறது எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறார். ஓகேங்களா, ட்ரைனிங்காக போகிறார். பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது IPL போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சதமடித்த இளம் வீரரான வரலாறு படித்திருக்கும் ராஜஸ்தான் பேட்டரான வைபவ் சூரியவன்ஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொந்த மாநிலமான பீகார் மாநில பிரதமரான நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா ரொக்க பரிசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து கனடா நாடாளுமன்றத்துக்கு திங்கட்கிழமை நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் லிபரல் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியது. அதன் தலைவராக தற்போது பிரதமரான மார்க் கார்னி அந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா தொடர இருக்கிறார். ஓகேங்களா, 2013 வரை வந்து பார்த்திங்கன்னா கனடா மத்திய வங்கி ஆளுநராக இருந்திருக்காரு. அது மட்டும் பிரிட்டன் மத்திய வங்கியின் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆளுநராகவும் பணியாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1694 உருவாக்கப்பட்ட பிரிட்டன் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பதவியில் நியமிக்கப்பட்ட பிரிட்டனை சேராத முதல் நபர் வந்து பார்த்திங்கன்னா இவர். ஓகேங்களா, 2024 ஆண்டில் கனடாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டக்குழுவின் தலைவராக ஜஸ்டின் ட்ரூடோவால் வந்து இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ இவர் வந்து பிரதமராக இருக்கார். ஓகேங்களா, தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது தொடர்ந்து 4வது ஆண்டாக அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அதிகம் வர்த்தகம் மேற்கொண்ட நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா வந்து முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா, கடந்த நிதியாண்டில் இந்தியாவுடன் அதிக வர்த்தகம் மேற்கொண்ட நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து 4வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்குது. இந்த பட்டியலில் 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீனா இருக்கிறாங்க. ஓகேவா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேச உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜோட முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த 4 டாப்பிக்லேருந்து நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள் பதிவேற்றம் செய்யப்படும். விருப்பம் உள்ள மாணவர்கள் டெஸ்ட் செய்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.